Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளில் உள்ள பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்கிற மாநில நிர்வாகிகள், மாநில தலைவர் அவர்கள் சுயமாக எதுவுமே செய்ய முடியாது. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதை உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸில் இருக்கிற மாணிக் தாக்கூர், ஜோதிமணி எம்பி போன்ற சிலர் தாவேகாவோட போயிடலாங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் அவர் திமுகவோட தான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கார். திமுக கூட்டணியில் நீடிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு வாழ்நாள் அடிமையாக தான் அவங்களோட நம்ம டிராவல் பண்ணணும். நம்ம கட்சி எம்எல்ஏவோட தான் கடைசி அவ்வளவுதான், அதிகபட்சம் அவ்வளவுதான் கிடைக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் போது இன்றைக்கு தாவேகா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. நம்ம ஒரு 25 சீட்டு கொடுத்து 15 சீட்டு ஜெயிக்கிறது முக்கியமா, அல்லது தாவேகா ஒருவேளை வெற்றி அடைந்தால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பது முக்கியமா அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் முக்கியம். எல்லாத்துக்கும் மேல நீங்கள் திமுகவோட காங்கிரஸ் போனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்களுக்கு பலன் இருக்குமே தவிர ஒரு கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ ஒரு பெரிய நன்மையெல்லாம் கிடையாது. அதே தாவேகாவோட போனா தமிழ்நாட்டில் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் காங்கிரஸுக்கு தாவேகா ஆதரவு ஹெல்ப் பண்ணும். பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிப்பதற்கே வாய்ப்பு இருக்கு. உண்மையில் இந்தியா கூட்டணி வலுவாக இல்லை, அதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா பாஜக அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து ஒரு பெரிய அளவில் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அதில் இந்தியா கூட்டணிங்கிறது இன்னைக்கு சிதறி போய் தான் இருக்குது. 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தாவேகா விசஸ் திமுக தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏடிஎம்கேன்னு ஒரு ஃபேக்டரி இல்லையா? நிச்சயமாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாஜகவுடைய அடிமை கட்சியாக மாறிடுச்சு. அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி பாஜக தான். அதுக்கு சற்றும் குறைவில்லாத பார்வையை தான் இந்த கட்சி மீது நம்ம பார்க்கணும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹைதராபாத்தில் கூட பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களும் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுமே சந்தித்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரல. இன்னைக்கு இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த வேட்புமனுவும் தாக்கல் செய்ய போகிறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அவங்களோட நிலைப்பாடு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. இது திமுகவுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா? அதாவது 50-50 தான். ஏன்னா அதை உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸில் இருக்கிற ஒரு சாரர் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி எம்பி போன்ற சிலர் திமுகவோட நம்ம கூட்டணியில் நீடிக்க வேண்டாம், தாவேகாவோட போயிடலாங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. தொடர்ந்து அது குறித்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை போன்றவர்கள், அதாவது திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வெறுமனே காங்கிரஸினுடைய எதிர்காலம், காங்கிரஸுக்கு கணிசமான எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி செல்வ பெருந்தகை இன்றைக்கு திமுக அரசின் மூலமாக பல்வேறு வகையில் ஆதாயம் அடைந்து வருவதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதை தக்க வைத்து கொள்வதற்காக அவர் திமுகவோட தான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே நான் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை மீறி ஒரு கருத்து சொல்லிட முடியுமா? இப்போ திமுகவை சேர்ந்த கனிமொழியோ ஒரு சேகர் பாபுவோ ஏவாவேலுவோ திமுக நிலைப்பாட்டை தாண்டி சுயமாக அவங்களால ஒரு கருத்து சொல்லிட முடியாது. அதே மாதிரி தான் காங்கிரஸிலும் கூட. இன்னும் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளில் உள்ள பிரச்சனை என்னன்னா, இங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகள், மாநில தலைவர் அவர்கள் சுயமாக எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே மேலிடத்தினுடைய அபிப்பிராயத்தை கேட்டு தான் அவங்க பேச முடியும். இதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது எப்படி மாணிக் தாக்கூர் திமுகவை எதிர்த்து கருத்து சொல்கிறாரு, எப்படி ஜோதிமணி திமுக கூட்டணிக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக இது காங்கிரஸ் மேலிடத்தினுடைய அசைன்மெண்ட்டாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், இதனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவு எடுப்போம்னு கூட இவர்களுக்கு கட்டளை இட்டு இருக்கலாம். அதே ஃபார்முலா தான் திமுக கையில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எம்எல்ஏ கோ தளபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கடுமையான ஒரு வார்த்தையை விட்டார். எப்பயுமே அது திமுகவில் உண்டு. இப்போ எதிர் முகாமில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. அவருக்கு சரிசமமாக ஒரு மு க ஸ்டாலினோ உதயநிதியோ கருத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர் நமக்கு
சமமானவர் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் விட்டு அவரை கழுவி ஊற்ற சொல்லுவாங்க. இது அரசியலில் நடக்கிறது தான். கிட்டத்தட்ட இந்த ஃபார்முலாவில் தான் காங்கிரஸ் இந்த விஷயத்தை அவங்க அணுகுறாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு முக்கியமாக தெரியும், திமுக கூட்டணியில் நீடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாழ்நாள் அடிமையாக தான் அவங்களோட நம்ம டிராவல் பண்ணணும். நம்ம கட்சி அவ்வளவுதான், அதிகபட்சம் அவ்வளவுதான் கிடைக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் போது இன்றைக்கு தாவேகா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. வெறுமனே அதிக எண்ணிக்கையில் தொகுதி கிடைக்குங்கிறது மட்டும் இல்லை, அவங்க அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு அயனான வாய்ப்பு. இந்த தேர்தலில் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் அதை நினச்சே பார்க்க முடியாது. அதனால அதை நோக்கி அவங்க நகர பார்க்குறாங்க. அதே நேரம் இத்தனை நாள் திமுகவில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதிக சீட்டு தர்றேங்கிறதுனால நீங்கள் தாவேகாக்கு போனால் அதையே திமுக வந்து கடுமையான குற்றச்சாட்டை காங்கிரஸ் மேலே வைக்கும். ஆமாம், அரசியல் ஆதாயம் அவங்க தேடுவாங்க. அது மக்கள் மத்தியில் அது எடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் மக்கள் மத்தியில் என்ன பேர் அப்படின்னா, இவங்க வந்து தேர்தல் வியாபாரம் பண்ணுறவங்க. ஒவ்வொரு தேர்தல்லையும் 2 பக்கமும் பேசி எங்கே அதிக பணம் கொடுக்குறாங்களோ அங்கே வண்டியை ஓட்டுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்த 2 கட்சிகளுக்கும் பொதுமக்கள் மீது எந்த மரியாதையும் என்ன. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கும் அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் திமுக நிறுத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிருந்து நகர்வதற்கு ஒரு சரியான வாய்ப்பு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த வாய்ப்புங்கிறது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சார், அந்த கட்சி வந்து நம்பகத்தன்மை இழந்துரும்னு சொல்லிட்டீங்க காங்கிரஸ். அவங்க வந்து தாவேகா கூட திரு விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக விமர்சிக்கிறார்ல, இப்ப தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சா அந்த மாதிரி பேசுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. இன்னும் மோசமாக கூட பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. அதே நேரம் காங்கிரஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, நம்ம ஒரு 25 சீட்டு கொடுத்து 15 சீட்டு ஜெயிக்கிறது முக்கியமா, அல்லது தாவேகா ஒருவேளை வெற்றி அடைந்தால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பது முக்கியமா அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே திமுக தமிழ்நாட்டில் பெரிய கட்சி தான், மாற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் திமுகவோடு காங்கிரஸ் போனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்களுக்கு பலன் இருக்குமே தவிர ஒரு கேரளாவிலேயோ பாண்டிச்சேரியிலையோ ஆந்திராவிலேயோ ஒரு பெரிய நன்மையெல்லாம் கிடையாது. அதே தாவேகாவோட போனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பலன் இருக்குது. கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து காங்கிரஸுக்கு வந்து தாவேகா ஆதரவு ஹெல்ப் பண்ணும். பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிப்பதற்கே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு இதாக சொல்கிறேனே, தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்து புதுச்சேரியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி அடைந்த ஆட்சியையே பிடிக்க முடியும். அதே மாதிரி விஜய்க்கு ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேகாவோட சேர்ந்தால் ஆந்திரா தெலுங்கானா சட்டசபை தேர்தலில் இது வந்து ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு விஜய் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோமே, ஏன்னா கண்டிப்பாக காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு காங்கிரஸ் வந்து இதை அணுகும் போது அவங்க தாவேகாவோடு செல்வது தான் சரியாக இருக்கும். ஆனால் அரசியல் பார்வையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு சென்ட்ரலில் வலுவாக இருக்குது, திமுக தரப்புலேருந்து 20 எம்பிங்கெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் போகுமா அப்படின்றத கேள்வியும் வருது சார். அதாவது இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது அப்படிங்கிறதே இப்போ நம்மை போன்ற பாஜக எதிர்ப்பாளர்கள் எண்ணுகிற விஷயம்தான். புரிதா இல்லை? இது நம்மளுடைய ஆசையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிற விஷயந்தான். அதுதான் யதார்த்தத்தில் அப்படி இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் இது தனி ஆவர்த்தனம் பண்ணுறாரு, மம்தா வந்து இதுக்குள்ளார பட்டும் படாமல் இருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஏதோ ஒரு இஷ்யூவில் மட்டும் நாங்கள் இந்தியா கூட்டணின்னு சொல்லிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்களே தவிர உண்மையில் இந்தியா கூட்டணி வலுவாக இல்லை. அதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா பாஜக அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அதில் வந்து இந்தியா கூட்டணிங்கிறது இன்றைக்கி சிதறி போய் தான் இருக்குது. அதில் திமுகவும் அதிலிருந்து வெளியாகுவதால் இந்தியா கூட்டணிக்கு எந்த நன்மையும் எந்த சிக்கலும் இல்லைன்னு தான். குறிப்பாக திமுக எந்த சிக்கலும் கிடையாதுன்றீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க, பல தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. அதே நேரம் இது வந்து ஒரு கொள்கை கூட்டணியோ ஒரு தெய்வீக கூட்டணியோ கிடையாது. கடந்த காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் தான் எதிரெதிர் துருவங்களாக இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கருணாநிதி கைது செய்யப்படுவதற்கு காங்கிரஸ் காரணங்கிறது தெரியும், மிசா. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி மதுரை வரும்போது கல்வீச்சு நடத்தப்பட்டு இந்திராவுக்கு வந்து இரத்த காயம் ஏற்பட்டது. அது குறித்து கருணாநிதி என்ன கமெண்ட் அடித்தாருங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது கடந்த கால வரலாறு. அதனால்
திமுக காங்கிரஸ் கூட்டணி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இந்த கொள்கை கூட்டணியெல்லாம் கிடையாது. அது எந்த நேரத்திலும் அது உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி உடையும் போது திமுக என்ன பண்ணும் அப்படின்னா பாஜகவோட போவாங்க. இதுவும் நம்மளுடைய அனுமானம் கிடையாது, கடந்த காலத்தில் நடந்திருக்கு. அதனால திமுகவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு கொள்கையெல்லாம் பேசுவாங்க தான். அதே நேரம் தேர்தல் நேரம் வரும்போது அந்த தேர்தல் ஆதாயத்துக்காக அந்த மாதிரி தடம் மாதிரி கூட்டணி வைத்த வரலாறுலாம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் சார் போயிட்டு இருக்கு. சந்திரபாபு அப்புறம் நிதிஷ்குமாரோட ஆதரவுல தான் போயிட்டு இருக்கு. இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் மோடிகிட்ட சந்திச்சு நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தரோம், கேபினெட்ல 2 கொடுங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசியலில் வந்து இது நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான இயக்கம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாஜகவை இயக்குவதே ஆர்எஸ்எஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் உடைய கிளைக்கழகம் தான் பாரதிய ஜனதா கட்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்தியாவில் மத ரீதியான அந்த பிளவு வருவதற்கே ஆர்எஸ்எஸ் வந்து முக்கிய காரணம். ஆனால் இதே கருணாநிதி அன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக சேவை செய்கிற ஒரு இயக்கம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாரு. அதனால் இப்போ திமுக வந்து பாஜக கூட போகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அவங்களாம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அப்படியே வந்து கேசட்டையை அப்படி திருப்பி போட்டுட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி இது நடந்துச்சுன்னா காங்கிரஸும் தாவேக்கா தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திமுக வந்து கழட்டி விட்டுட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் எப்படி சார் இருக்கும்? என்ன மாதிரி மாறும்னு நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா விசஸ் திமுக தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏடிஎம்கேன்னு ஒரு ஃபேக்டரி இல்லையா? நிச்சயமாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாஜகவுடைய அடிமை கட்சியாக மாறிடுச்சு. சமீபத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, மதுரை மாநாட்டில் பெரியார் படத்தை வந்து பாஜக காரங்க கலட்ட சொல்லி அதை போட்டுட்டு அந்த இடத்துல மோடியை வைக்கிறாங்கன்னா அது எவ்வளவு திருவள்ளூர் படத்துல கூட அந்த காவி படம் போட்டிருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது தற்செயலாக நடந்தது அல்லது பாஜகவுடைய விருப்பத்தினர் இல்லைங்க. என்ன காரணம் சொன்னாலும் இது அதிமுகவுடைய அயோக்கியத்தனம் தான். அது இதை விட ஒரு வார்த்தையால் அதை குறிப்பிட முடியாது. ஸோ இப்படி ஒரு கேவலமான இழிவான வேலையை செய்த அதிமுக வந்து தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி வந்து பாஜக தான். அதுக்கு சற்றும் குறைவில்லாத பார்வையை தான் இந்த கட்சி மீது நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து நாம் தமிழர் போன்ற அந்த உதிரி கட்சிகளையும் இங்கிருந்து அகற்றணும். இதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி. அதனால் எதிர்காலத்தில் எனக்கு தெரிஞ்சு தாவேகா விசஸ் திமுக தான். திமுக அரசு மீது நமக்கெல்லாம் நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் திமுகங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையான கட்சி. அதை நம்ம மறுக்க முடியாது. என்ன காரணம்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக மீது நிறைய நமக்கு அதிருப்தி விமர்சனங்கள்லாம் வரும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த சமூக நீதிக்கான போராட்டத்தில் திமுக எப்பயுமே முன்னால் வந்து நிற்கும். அதனால் திமுக நமக்கு தேவைதான், ஆனால் அதிமுக தேவையில்லை. அப்போ இங்கே ஒரு கட்சி முறை கிடையாது. ஸோ அவர்களோடு சண்டை செய்வதற்கு இன்னொரு வலுவான கட்சி தேவை என்ற அடிப்படையில் அது தாவேக்காக இருப்பதில் சரியான விஷயம் தான். ஏன்னா சார் இப்போ தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவும் தாவேக்காவுமே கூட்டணி அமைன்ற மாதிரி ஒரு 6 மாதம் முன்னாடி வர வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எங்கன்னு சார் தடம் புரண்டு போச்சு? ஒருவேளை இந்த 2 கட்சி கூட்டணி வச்சிருந்தா கூட வின் பண்ண அதிக வாய்ப்பு இருந்திருக்கு. அதாவது அப்படி ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடக்கலை, அதுதான் உண்மையான விஷயம். அதே நேரம் எடப்பாடி சார்பில் விஜயை வந்து சில பேர் அப்ரோச் பண்ணாங்க. அதில் சில கல்வி வியாபாரிகளும் அடக்கம். அவங்களுக்கு எடப்பாடி மேலே என்ன நன்மதிப்புன்னு தெரியல. அதிமுக தாவேகா கூட்டணி வந்தால் இவங்களுக்கு என்ன லாபம்னு தெரியல. இந்த கல்வி வியாபாரிகள் விஜய் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி நேரில் வந்து பேசும்போது முகத்தில் அடித்த மாதிரி அவங்ககிட்ட கருத்து சொல்லாமல் ஓகே நான் பார்க்குறேன், நான் பேசிட்டு சொல்கிறேங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷனை அவர் க்ளோஸ் பண்ணார். இன்னொரு கல்வி வியாபாரி தன் மகளுடைய திருமண அழைப்பிதழ் கொடுக்குற அந்த கேப்பில் வந்து இதை பற்றியெல்லாம் பேசிட்டு வந்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் என்னென்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணியோடு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. இதுதான் உண்மை. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு 500 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிற ஒரு நடிகர் அதை தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வந்தது எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்கா? கண்டிப்பாக கிடையாது. எடப்பாடியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக கொள்ளையடித்த பணத்தை வைத்து இன்றைக்கி அதிமுகவை கைப்பற்றியிருக்காரு. இத்தனை பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த கட்சியை கைப்பற்றி விஜய் முதல்வராக்குவதற்கு அவர் கட்சி நடத்துகிறாரு. அவருக்கு அவர் முதல்வர் ஆகணும்னு ஆசை, விஜய்க்கு தான் முதல்வர் ஆகணும்னு ஆசை. அப்போ இந்த ஒரு புள்ளிலேயே 2 கட்சிக்கு கூட்டணி வராதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஊடகங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி ஒரு விஷயத்தை வந்து திட்டமிட்டு பரப்புனாங்க. சார்பு ஊடகங்கள். ஆனால் சார்பு ஊடகங்கள் இன்னைக்கு பல ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகளால் விலைக்கு வாங்கப்பட்டது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சன் தொலைக்காட்சி போன்ற சில ஊடகங்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர் குடும்பத்தினரால் நடத்தப்படுது. இன்னும் பல ஊடகங்கள் அரசியல் கட்சியால் விலைக்கு வாங்கப்படுது. இப்போ எல்லாமே ஏதோ ஒரு கட்சியினுடைய
அஜெண்டாவை தான் வந்து செய்தியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் தான் அப்படி பரப்புனாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணிக்கு தாவேகா போகுது அப்படின்னால அதனுடைய மறைமுக செய்தி என்னன்னா, பாஜகவோடு விஜய் போறாரு, இவர் வந்து பாஜகவுடைய பி டீம் என்பதை நிறுவுவதற்காக அது அஜெண்டா. அப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. அப்படி ஒன்று நடந்திருந்தா இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆக இது எல்லாமே விஜயை களங்கப்படுத்துவதற்காக இவர்கள் செய்த அந்த நாடகம் தான் அது. அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. ஓகே சார், இதுக்கு முன்னாடி பல மாநாட்டுக்கெல்லாம் வந்து விஜய் பேசியிருந்தாரு. சமீபத்தில் கூட வேலூரில் பேசியிருந்தாரு சார். இப்போ அடுத்தபடியாக தஞ்சையில் வந்து அவருடைய நிர்வாகிகள் கூட்டம் நடக்க போகுது. இது எப்படி சார் இருக்க போகுது? ஏன்னா ஒரு பக்கம் செயல் வீரர்கள் கூட்டம் வந்து தாவேகா தரப்புல வந்து ரொம்ப வீரியமாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எலெக்ஷன் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது தாவேகாவுக்கு நிச்சயமாக ஒரு 75 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக இந்த சர்வே முடிவுகள் சொல்லுது. நாம் பல பேர்கிட்ட பேசினாலும் பல்வேறு சர்வேக்களின் முடிவுகள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ரொம்ப அதிகமே சார். அதான் உங்களுக்கும் எனக்கும் அப்படி தோணினாலும் களத்துக்கு போய் சர்வே எடுப்பவர்களுடைய கூற்றை வந்து நம்ம நிராகரிக்க முடியாது. அதுக்கடுத்து இந்த சர்வே எடுக்கிறவங்க யாருங்கிறதையும் பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சிகிட்ட பணம் வாங்கிட்டு அவர்கள் சார்பாக ஒரு சர்வே முடிவு வந்துச்சுன்னா அதை நம்ம சந்தேகப்படலாம். ஒரு பிரபலமான ஊடக நிறுவனங்கள் எடுக்கும்போது இப்போ ஏசி நீல்சன் போன்ற ஒரு சர்வே எடுப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டித்தியம் பெற்ற ஒரு நிறுவனம் எடுக்கும்போது அதை நம்ம கன்சிடர் பண்ணாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சர்வே முடிவுகள் எல்லாமே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே சென்னை போன்ற பெருநகரங்களில் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட சென்னையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து முன்னணியில் இருக்குது. அதை விட குறைவான வாக்கு சதவீதம் வாங்கி திமுக 2வது இடத்துல இருக்கு. என்ன சார் காரணமா இருக்கும்? விஜய் ஃபேக்டர் சென்னையில் ஒர்க் ஆகிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இல்லை, நீங்கள் தெரியும்ல, விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இளைஞர்களும் பெண்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. ஏன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் நகரங்களில் வந்து பெருவாரியாக இருக்காங்க. அதுதான் இந்த முடிவில் நான் பார்த்த விஷயம். நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை கவனிச்சிங்கன்னா தெரியும். மக்களுடைய பேராதரவு பெற்ற எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது கூட படிப்பறிவு இல்லாத மக்கள், கிராம மக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியை நோக்கி தான் அவர் போனார். ஜெயலலிதா அரசியலுக்கு வரும்போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பெரிய செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரையை நோக்கி தான் அவங்களும் போனாங்க. விஜயகாந்த் பார்த்திங்கன்னா வட தமிழ்நாட்டை நோக்கி போனார். ஆனால் இதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சிட்டியில் போட்டிட்டோம் அப்படின்னா அங்கே படித்தவன் இருப்பான், நடிகன் நாடாளுவதா அப்படின்னு நம்மளை காலி பண்ணிடுவான். அப்போ கிராமத்துக்கு போனோம்னா அவன் பாமர மக்கள் நம்ம சினிமாவை பார்த்து மயக்கத்தில் இருப்பான், நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான். அது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி மக்களை ஏமாற்ற அவர் நினைக்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து அவருக்கு ஒரு பெருவாரியான சிட்டியில் முக்கியமாக படித்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக இன்னொரு செய்தியும் வந்து நமக்கு தெரியுது. என்னென்னா படித்தவர்கள் மத்தியிலும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ அதனால தான் விஜயே கூட விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதாக முடிவெடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஒரு 75 சீட்டு கிடைக்குங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்குது. அப்போ அடுத்தடுத்த பிரச்சாரத்தை அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக முன்னெடுத்தா இந்த எண்ணிக்கை அதிகமாவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் வந்து இந்த வாட்டி சென்னையில் போட்டிடுவார்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லைன்றீங்களா சார்? நம்ம இந்த முடிவுலேருந்து வரலாமா சார்? இல்லை, நான் ரொம்ப க்ளோஸாக அவங்க சர்க்கிளில் விசாரிக்கும் போது அவருடைய சாய்ஸாக விருகம்பாக்கம் தான் இருக்குது. என்ன காரணம்னா விஜய் பிறந்து வளர்ந்தது இந்த தொகுதி தான். அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன தொகுதியும் கூட, ஈஸியாக வெற்றி பெற முடியும். எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய தொகுதி அப்படிங்கும்போது அந்த மக்களுக்கும் வந்து ஒரு விஜய் மேலே வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். விஜய் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து போட்டியிடுகிற அத்தனை பேருக்குமே டெபாசிட் போயிடும். ஏன்னா தமிழிசை இதே தொகுதியை சேர்ந்தவங்க தான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், தமிழிசை இங்கு போட்டியிட்டாலும் அல்லது திமுக கூட்டணி சார்பாக பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட்டாலும் விஜய்க்கு எதிராக இவங்க எல்லாருடைய டெபாசிட்டுமே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு. திமுகவே நின்னா இல்லை, திமுக நின்னாலுமே யார் நின்னாலும் அதுதானே நிலவரம். அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் இங்கே இதே தொகுதியை சேர்ந்தவர்கிற அடிப்படையில் பிரேமலதா கூட அங்கே நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நினச்ச மாதிரி கிராமத்தினர் அதிகம் இருக்கிற அந்த வட தமிழ்நாட்டை நோக்கி தான் அவங்களும் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யார் போட்டியிட்டாலும் விஜயினுடைய வெற்றியை வந்து தடுக்க முடியும். சார், நம்ம ஏற்கனவே ஒன்று பேசியிருந்தோம் சார், இந்த தேமுதிகவும் பாமகவும் வந்து ஒரு சந்தர்ப்பவாத கட்சியாக தான் இப்போ இருக்காங்கன்ற போது இப்போ பிரேமலதா அவர்கள் வந்து விருகம்பாக்கத்தில் நின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஆதரவாளர்களே வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதாவது தேமுதிக எங்கு நின்றாலும் சரி விஜயகாந்துடைய ரசிகர்கள்
விஜயகாந்தின் அபிமானிகள் நிச்சயமாக தேமுதிகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா குடும்பத்தினர் வேணால் தேமுதிகவுக்கு வாக்களிக்கலாமே தவிர தேமுதிக தொண்டர்களே இந்த முறை அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவர்களுடைய அந்த தேர்தல் வியாபாரம் வந்து ரொம்ப அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு ரொம்ப ஒரு மோசமான நிலையை எட்டிடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் கட்சி தொடங்கும் போது என்ன காரணத்தை சொல்லி தொடங்குனீங்கன்னா, எங்கள் கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க, திமுக எதிர்ப்பு தான் தேமுதிகவுடைய அடிப்படை கொள்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதிகமாக பணம் தர்றாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த கூட்டணிக்கு போனது தேமுதிக தொண்டர்கள் யாருக்குமே அந்த உடன்பாடாக இல்லை. அப்போ நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து தேமுதிக வந்து ஒரு படுதோல்வியை சந்திக்கும். திமுக ஆதரவு பெற்று நின்றாலும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறார்களோ அத்தனை தொகுதியிலுமே தேமுதிக தோல்வி அடையும். அப்படி தான் நான் கணிக்கிறேன். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.